கோட்டி ஜென்மம் எடுத்தாலும் நீ பாகவதம் கேட்காத வரையிலும் மோட்சம் கிடையாது. கோட்டி ஜென்மம் ஆயிடுச்சு. இந்த ஜென்மாவில பாகவதம் கேட்கிற இல்லையா சத்தியமா மோட்சம் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஞானம் வந்தாச்சு, இன்னும் வல்லையேன்னா மண்டு வல்லேன்னு நினைச்சுக்காது. இன்னும் வாழைப்பழம் ஞானம் எனக்கு இன்னும் கொடுக்கலையேன்னு இத்தனை நேரம் கத்தினேன்னு. ஞானம் வந்தாச்சு, வந்தாச்சு. சரி, வந்ததாவே இருக்கட்டும், திடமா இல்லையேன்னா அதுதான் ஆச்சரியம். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயா. ஸ்வல்பம் வந்துட்டா கூட பெரிய சம்சார பயத்தில இருந்து இது விலக்கி விடும். பூர்ண ஞானம் வருதுங்கிறது வேற விஷயம். ஸ்வல்பம் வந்து விடுத்து, உடம்பு வேற ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சு விடுத்து. இந்த ஆத்ம சைத்தன்யம் குருவாயூரப்பனட்டேந்து வருதுன்னு தெரிஞ்சு விடுத்து. கிருஷ்ண சைத்தன்யம் தான் ஆத்ம சைத்தன்யமே தவிர நம்ம சாப்பிட திங்குற சோர்லேந்து வரல, நம்ம அப்பா அம்மாட்டேந்து கூட வரல. இது கிருஷ்ணனிடத்திலேருந்து வருது, கிருஷ்ணனுடைய அம்சமாக உள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம். இனிமேல் இதுல நிற்கும்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். சீதமோ குஷ்டமோ சுகமோ துக்கமோ அவமானமோ யாராவது திட்டினாலும் சரி, யாராவது கொண்டாடினாலும் சரி, யாராவது பிறந்தாலும் சரி, யாராவது செத்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு நிழல் ஆட்டம், இதெல்லாம் தாற்காலிகம். சினிமா பார்க்கறது மாதிரிதான் இது, உண்மை இல்லை. ஸ்வரூபம் வேற அப்படிங்கிற ஒரு அனுசந்தானம் தான் பக்தி. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி வித்தி அபிதீயதே.